காவிரி கரையில் அமைந்துள்ள பூம்புகார் நகரில் அக்காலத்தில் வணிகம் நிறைந்திருந்தது. எனவே அங்கு கப்பல்களை நங்கூரமிட்டு நிறுத்துவதற்கு ஏதுவாக எப்போதும் நீர் நிறைந்திருக்கும் நோக்கத்தில் கரிகாலன் கல்லணையை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. கட்டுமான சான்றுகள் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த தெலுங்கு சோழ அரசன் புண்ணியகுமாரனுடைய மாலப்பேடு செப்பேடுகள் கரிகாலன் காவிரிக்கு அணை கட்டிய வரலாற்றை முதலில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வணைக்கு அஸ்திவாரம் அமைத்த முறை மிகவும் வியக்கத்தக்கது. பொதுவாக அக்காலத்தில் கூர்முனையுள்ள நீண்ட நேர் 3/4 அங்குல இரும்பு கம்பியை படுகையில் செலுத்தினர். சுமார் 12 அடி வரை இலகுவாக இந்த கோல் சென்றது. அதன் பின்னர் ஆழத்தில் செல்லவில்லை. கம்பி முனையில் களிமண்ணே ஒட்டியிருந்தது. இதன் மூலம் 12 அடிக்கு மணற்படிவமே உள்ளது உறுதி செய்யப்பட்டது. பொதுவாக ஓடும் நீரில் அணை கட்டுவது என்பது சிரமமான ஒன்றான காரியம். அதுவும் ஓடும் ஆற்று நீரில் கட்டுவது மிகவும் சிரமமானது. இதுபோல் மற்றொரு சோதனையும் செய்யப்பட்டது. நீர்போக்கினை தற்காலிகமாக தடுத்து தோண்டுவதால் சரியும் மணலை தடுக்க இந்த காலத்தில் ஷீட் பைல்ஸ் என்று ஓடும் நீரையும் தடுத்து நிறுத்துவர். கீழே கசியும் நீரையும் வேறு பெரிய எந்திரங்களை கொண்டு அகற்றுவர். இவர் இரண்டையும் செய்த பின்னரே அஸ்திவாரம் அமைப்பர். அந்த காலத்தில் இந்த வசதிகள் இல்லாத போது எளிய கருவிகளை கொண்டு மனித வளத்தை மட்டுமே பயன்படுத்தி அடித்தளம் அமைத்துள்ளனர். மேற்கூறிய முறைகள் இல்லாமல் பெரும் பாறை கற்களை நீரில் போட்டு அடித்தளம் எப்படி அமைத்திருப்பர்? அது இந்த கால தொழில்நுட்பத்தோட இந்த செம்மொழி மாநாட்டில் ஒரு புதிய ஒப்பீட்டையும் நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். துபாயில் இக்காலத்தில் பர்துபாய் என்ற இடத்தில் ஒரு மாபெரும் கட்டமைப்பு கட்டப்பட்டுள்ளது. ஓடும் கடல் நீர் ஆற்றில் பெரும் பாறாங்கற்களை போட்டு அஸ்திவாரம் அமைத்து அதன் மேல் கட்டமைப்பு எழுப்பப்பட்டது. இது டிஸ்கவரி சேனலில் நான் கண்கூடாக கண்டேன். அப்போது இந்த ஒப்பீட்டை எனக்கு நினைவிற்கு வந்தது. கல்லணை ஓடும் ஆற்று நீரில் அடித்தளம் அமைத்து மணற்பாங்கான அடிஸ்திவாரத்தில் அமைத்துள்ளனர். அதுபோல் கடல் நீரில் இந்த காலத்தில் பர்துபாய் என்ற இடத்தில் மாபெரும் கட்டமைப்பு கட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு இக்கால தொழில்நுட்பத்துக்கு அக்காலத்துல நம்ம தமிழர்கள் செய்தது முன்னோடியாக அமைந்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆய்வு முதலாக நான் இந்த மாநாட்டுல தெரிவிக்க விரும்புகிறேன். இதை இந்த ஒப்பீட்டை வேற யாரும் செய்யல. இதுவரை ஏட்டிலையோ இல்ல செவிவழி செய்தியாவோ கருத்தையோ சொல்லல. இது மாதிரி இன்னும் விரிவான ஆய்வுகளை பொறியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கருத்தரங்களை கேட்டுக்கொள்கிறேன். கல்லணை கட்டுமான பொருட்கள் களிமண், கல், பெரும் பாறாங்கற்கள் இவற்றை மட்டுமே வைத்து கட்டப்பட்டுள்ளது. சர் ஆர்தர் காட்டன் அணை கட்டி சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பின்னர் அணையின் கட்டமைப்பிலேயே மணற்போக்கி மதகுகள் ஸ்லூயிசஸ் டு கண்ட்ரோல் தி வாட்டர் ஃப்ளோ ஸ்லூயிஸ் அமைக்க போனப்ப கட்ட நேரிட்ட போது கல்லணையின் கட்டமைப்பினை 10 அடி ஆழம் வரை பிரித்தனர். பழமையான கரிகால் சோழத்தின் கட்டிய கல்லணையை பிரித்து பார்த்த போது அடித்தள பாறைகள் களிமண் படிவத்தில் படிந்திருந்தன. அவையும் ஒரு சீராக அடுக்கப்படவில்லை, தாறுமாறாக காணப்பட்டன. ராட்சத பாறைகளை எடுத்து களிமண்ணுடன் கல் கலவையும் இதனை எடுத்து மேலே காரை கல் கலவையும் காணப்பட்டது. அந்த காலத்துல ஒரு காரை பூச்சி வழக்கத்துல இருந்தது. இது நம்ம ஏட்டுல குறிப்பிடனாலும் செவி வழி செய்தியா நம்ம இதை கருத்துல எடுத்துக்கலாம். நுரைத்த சுண்ணாம்பு பனை வெல்லம் கலந்து ஊறிய கலவையோடு கடுக்காய் கொட்டையை ஊற வைத்த நீரையும் கலந்து கட்டுவார்கள். அக்காலத்தில் கல்லணை போன்ற பெரிய கட்டுமான பணிகளுக்கு தேவையான கலவை பொருட்களை அரைக்க யானைகள் பயன்பட்டிருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. இது செவிவழி செய்திதான். இதை பற்றி நம்ம விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். கல்லணையின் அடிப்பக்க கருங்கற்களிடையே களிமண் சார்ந்தும் மேற்பக்க கருங்கற்களிடையே சுண்ணாம்பு சார்ந்தும் காணப்படுவதாக பொறியாளர் கொடிமுடி சண்முகம் அவர்கள் தனது ஆய்வில் குறிப்பிடுகிறார். மேலும் இக்காலத்தோடு ஒரு ஒப்பீடு உள்ளது. கல்லணையின் வைக்கோலால் திரிக்கப்பட்ட கயிற்றை சுற்றிய சவுக்கு கட்டைகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரீஇன்போர்ஸ்டு கான்கிரீட் என்று இரும்பு கம்பிகளை கட்டடத்துக்கு வலுவூட்டுறதுக்காக ஒட்டுக்கூரைகள் மேற்கூரைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா அந்த காலத்துல கல்லணை வைக்கோலால் திரிக்கப்பட்ட கயிற்றை சுற்றிய சவுக்கு கட்டைகள், இரும்பு கம்பிக்கு பதிலாக சவுக்கு கட்டை கொடுத்திருக்காங்க. அதுல வைக்கோலால் சுற்றிய கயிறு சுற்றிய கயிறு கட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சவுக்கு கட்டை ஏன் பயன்படுத்திருக்காங்க? மற்ற கட்டைகளை பயன்படுத்தினா இது நீரை உறிஞ்சும், ஆனால் எளிதில் நீரை வெளியிடாத இயல்பு கொண்டது. இதை பத்தி இன்னும் விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இக்கால தொழில்நுட்பத்தோட ஒப்பீடுன்னு பார்த்தோம்னா இக்கால கட்டுமானங்களுக்கிடையே இரும்பு கம்பிகள் வலுவூட்டத்திற்கு கொடுக்கப்படுகின்றன. அதையே அந்த காலத்துல சவுக்கு கட்டையை கொடுத்து செஞ்சிருக்காங்க.
கட்டுமான தொழில்நுட்பம் தான் முக்கியமா நம்ம பொறியியல் கூறா இந்த கட்டுரையில இந்த ஆய்வரங்கத்துல நான் வைக்க விரும்புகிறேன். இது பெருந்தொகை பாடல் ஒன்றின் மூலம் விளக்கலாம். உச்சம் கோல் எண் கோல் எண் 8 கோள்ங்கிற அளவு, உயரம் 16 கோல், எச்சம் பிரிவாய் 20 கோல், தச்சளவு மண் கொள்ள கொண்ட கோல், எண் கோல் வளவர்கோன், கண் கொள்ள கொண்ட கரை. 2154 பாடல். இதன் பொருளை சுருக்கமா பார்த்தோம்னா, உச்சம் என்ப டாப் வித், அணையின் மேல்மட்ட அகலம். எண் கோல், ஒரு கோல் என்பது பழங்காலத்துல பயன்பாட்டில் இருந்த ஒரு அழகாகும். இது 2 அடி 9 அங்குலம் அளவிற்கு சமமானது. இது சிலப்பதிகாரத்துல கூட கோல் அளவு குறிப்பிட்டிருக்காங்க. எண் கோல்னா 8 கோல், இது 22 அடிக்கு சமம். 16 கோல் 2 அடி 9 அங்குலத்தோட பெருக்கிக்கிட்டீங்கன்னா 44 அடி வரும். எச்சம்னா எஞ்சியுள்ள பகுதி, ரிமைனிங் பார்ட், அது 20 அடி, 2 அடி 9 அங்குலம். பிரிவா 20 கோல், பிரிவது 20 கோல்னு நம்ம எடுத்துக்கணும். இத பாட்டம் விட்த், கீழ்மட்ட அகலம்னு எடுத்துக்கணும். மேற்கூறிய அளவுகளில் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னன்னா, இந்த உயர அகல விகிதாச்சாரம் இன்றைய அணை கட்டுமானங்களோட ஒத்தி இருக்குது. இவ்வளவு உயரம் இருந்தா இவ்வளவு அகலம் இருக்கும். இந்த சேஃப்டி ஃபேக்டர், தாங்குதிறன் பார்ப்பாங்க. அது அந்த காலத்துல ஏட்டு கல்வி இல்ல, பட்டறிவின் மூலம் அவங்களாவே மிக சிறப்பாக சரியாக செய்துள்ளனர். இக்கால தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டோம்னா அன்றைய இந்த உயர விகிதாச்சார அளவுகள் இன்றைய பொது பொறியியல் வல்லுநர்கள் பின்பற்றும் அணை கட்டுமான விகிதாச்சாரத்தோடு ஒத்திருப்பது நோக்கத்தக்கது. கல்லணையின் கரை நேர்கோட்டில் இராது. கரைங்கிறது இங்க அணை கட்டுமானத்தை நம்ம எடுத்துக்கணும். முதற் பருவ மழையில் அடித்து சென்ற கரைப்பகுதி போக எஞ்சிய பகுதியை கொண்டு மீண்டும் கட்டியதால் நீரின் இயற்கை போக்கிற்கேற்ப கரை வளைந்து காணப்படும். இப்ப கட்டுமானங்கள் மாதிரி அணை கட்டுமானங்கள் நேர்கோட்டில் இல்லாம வளைஞ்சு காணப்படுறதுக்கு என்னன்னா, முதல் பருவத்துல மழையில அடிச்சு சென்ற பகுதி போக உறுதியா இருக்கிற எஞ்சிய பகுதியை அடிப்படையா வைத்து பின்னர் எஞ்சிய கட்டுமானங்களை செய்துள்ளனர்கள். முடிவுரையாக, இது உலகில் உள்ள நீர் வழிமாற்று கட்டமைப்புகளை மிகவும் பழமையானது என்பது குறிப்பிடுது. வாட்டர் டைவர்ஷன் ஸ்ட்ரக்சர். மேலும் இந்த அணை எவ்வித பாதிப்பிற்குள்ளாகாமல் இன்றும் நிலைத்துள்ளது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்ப்பதாகும். இவ்வகை கட்டுமானத்தால் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து கால்வாயில் நீர் இயற்கையாக பாய்கிறது. இதனால் ஆற்றை விட உயரமான இடத்தில் உள்ள பகுதிகளுக்கும் நீர் கிடைக்கின்றது. இன்று 12 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுவதாக கல்லணை உள்ளது. கல்லணையை ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் சீரமைப்பு பணிக்காக உடைக்க முயன்ற போது மிகவும் சிரமப்பட்டதாக கூறப்படுகிறது. சிரமப்பட்டதுன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னா, அதன் கட்டுமான பொருட்களின் உறுதித்தன்மை அவ்வளவு வலுவா இருந்துச்சு நம்ம எடுத்துக்கணும். அணையை உடைக்க அன்றைய பொதுமக்கள் மறுப்பு தெரிவித்தனர். ஏன்னா பழமை ஒரு பக்கம் புதுமையை புகுத்திக்கிட்டு இருந்தாலும் பழமையை பாதுகாக்க வேண்டியது நம்ம தமிழர்களுடைய கடமையாகும். ஆய்வுக்காக கல்லணையை உடைச்சுக்கிட்டே போக கூடாது. தேவை ஏற்பட்டா எந்த சீரழிவும் இல்லாம புதுமையான மாற்றங்கள் கூடுதலா செய்துக்கிறது வழக்கமா உள்ளது. இந்நாள் வரை கல்லணை நீர்காப்பு டேம்ப் ப்ரூஃப் உடையதாக கசிவின்றி வலுவாக உள்ளது. கல்லணை கட்டப்பட்டதால் காவிரியில் என்றும் பாசனத்திற்கு நீர் திருப்பி விடப்பட்டுள்ளது. பல வெள்ளப்போக்குகளை கட்டுப்படுத்தி பலவாறு பயன்பட்டு வரும் கல்லணை இன்றும் பழுதூறாமல் இருப்பது பண்டைய தமிழரின் பொறியியல் திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கர்னல் வெய்ட் ஸ்மித் என்னும் ஆங்கில பொறியாளரும் இது குறித்து பாராட்டியுள்ளார். இன்று கல்லணை மீது சாலை அமைத்து போக்குவரத்தும் நடைபெறுகிறது. கல்லணை பழந்தமிழரின் நீர் மேலாண்மை திறனை வெளிப்படுத்துகிறது. பேராசிரியர் ஐயா கூறியது போல பல நீர் மேலாண்மை திறனை பழந்தமிழர்கள் செய்துள்ளார்கள். அது கரிகால் சோழனின் பணியும் குறிப்பிடத்தக்கது. கல்லணை கட்டுமானம் பற்றி மேலும் பல விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். செம்மொழி மாநாட்டில் தமிழறிஞர்கள் மட்டுமின்றி பொறியியல் எம்மை போன்ற பெரிய பொறியியல் வல்லுநர்களும்